வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவே. இன்றைக்கி நம்ம கேரட் தோசையும் கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கார சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், அது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி, 4லேருந்து 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கார சட்னியை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட 2 வரமிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆன உடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், சட்னியில் இருக்க தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. மூடி வைக்காமல் 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. சட்னி கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு, வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், கார சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு கேரட் தோசை செஞ்சிடலாம். எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம், லைட்டாக மொந்தமாக இருக்க மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் உள் சைடும் வெளி சைடும் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி எடுத்து தூவி விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் எடுத்து தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு எடுத்துக்கலாம். அடி சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், 2 சைடும் வெந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், கேரட் தோசை ரெடி. கேரட் தோசை கார சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.